சார் லீகல் ஒப்பீனியனும் ரெஜிஸ்ட்ரேஷனும் சேமா சார்? எப்படி அது சேம் ஆகும்? கண்டிப்பா அதாவது லீகல் ஒப்பீனியன்றது ஒரு உங்களுடைய பத்திரம் சரியா இருக்கா இல்லையா, இதை வாங்கலாமா இல்லையான்னு பார்க்கக்கூடிய ஒரு ஒப்பீனியன். அதுவும் கட்டளை கிடையாது, ஒப்பீனியன், அபிப்பிராயம் அப்படின்னு பேர். ரெஜிஸ்ட்ரேஷன்றது பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பண்றது. ஸோ இதை வச்சுக்கிட்டு அதுவும் ஒன்றுன்னு ஒரு சில பேர் கொஞ்சம் படிப்பறிவு கம்மியாக இருக்கிறவங்க அதை நினச்சிக்குவாங்க. அப்படி கிடையாது. அந்த டாக்குமெண்ட் ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட்டாக மார்க் பண்ணி வச்சுக்கலாம். பிற்காலங்களில் வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் இதோட கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி வெரிஃபை பண்ணலாமே தவிர அதுவும் ஒன்றாகாது. ரெண்டும் வேற வேற. இப்போ லீகல் ஃபீ அப்படிங்கிறது நிறைய பேர் சேவ் பண்ணிட்டேன், ஏன்னா இது ரொம்ப தெரிஞ்சவங்கள்ட்ட நான் வாங்கிட்டேன், அதனால நான் யாருக்கிட்டையும் செக் பண்ண தேவையில்லை, இது எங்கள் அண்ணனோட ப்ராப்பர்ட்டி, எங்க மச்சானோட ப்ராப்பர்ட்டி அப்படின்லாம் சொல்றாங்க. அது உண்மையானதா சார்? முதல்ல இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் வேண்டாம், எனக்கு லீகல் ஃபீஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதுல பெரிய ஆபத்து இருக்கு. ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ்னால நிறைய தொல்லைகள் இருக்கு, அதெல்லாம் வேற விஷயம். பட் ஆனா ஒரு இடத்துல ஒரு பத்திரப்பதிவு பண்ணீங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க உங்களுக்கு காமிச்சாங்க அப்படின்னா நாளைக்கு ஏதாவது இடத்துல பிரச்சனைனாலும் விட்னஸ் கையெழுத்து போட்டுருந்தாருன்னா அவர் வரணும். இதே யாரும் வேண்டாம், யாரோ ரோட்ல போறவன கையெழுத்து போட்டுக்கிட்டோம், யாருக்கும் பணம் கொடுக்க தேவையில்ல, நம்மளே வச்சுக்குவோம் எல்லாம் அப்படின்னு நினைச்சு